வணக்கம். நான் உங்க ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழருடைய வேளாண்மை அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழர்கள் ஒரு காலத்தில் தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு இடத்துல இல்லாமல் உணவு தேடி உறைவிடம் தேடி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஒரே இடத்துல இருந்து நிலச்சி வாழ வச்சது வேளாண்மை தான். இது உலகத்தில் இருக்கிற பல கண்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா மனித இனங்கள் தனித்தனியாக தான் வாழ்ந்திருக்காங்க. பல்லாயிரம் வருஷங்களாக அவங்க அப்படி இருந்துட்டு, ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல நிலையாக இருந்து அவங்க வாழ்க்கையை நடத்துனாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இந்த வேளாண்மையை செஞ்சதில் உலக மக்களில் முதன்மையாக இருந்தது தமிழினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நேர்த்தியாகவும் பல நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கே முன்னோடியாக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பயிர் செய்யக்கூடிய பயிர்கள், அதுக்கப்புறம் அந்த காட்டு தாவரங்களோட மரபணுவெல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு தானியங்களான கேழ்வரகு, வரகு, கம்பு, சோளம், திணை, சாமை, அப்புறம் பயிர் வகைகளாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு, உளுந்து, கொளஞ்சி, அவரை இதெல்லாம் முதல்ல தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கு. இங்கேருந்து தான் உலகம் முழுக்க போயிருக்கு. அதே மாதிரி நெற்பயிரும் முதல்ல பயிரிடப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அரிசின்ற தமிழ் சொல்லு தான் மற்ற மொழியில் ரைஸோன்னு மருவி வழங்குறாங்க. அதனால் இங்கேருந்து தான் அதுவும் போயிருக்கணும் அப்படின்றது இவங்க இருக்கக்கூடிய ஒரு முடிவு. தாமிரபரணி ஆற்றுக்கு கரையில் இருக்கக்கூடிய அதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு தோண்டி எடுத்த பொழுது அங்கே இருந்த முதுமக்கள் தாழியில் பார்த்திங்கன்னா நெற்பயிரோட ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே நெல் மற்றும் சிறுதானியங்களோட உமியும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பழனியோடைய தென்மேற்கில் இருக்கக்கூடிய பொருந்தல்ன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழியில் கிட்டத்தட்ட 2 கிலோக்கு அளவான நெல் மணி கிடச்சிருக்கு. இந்த நெல்லை ஆராய்ச்சி செஞ்ச போது இது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சுமார் 4 இல்லை 3 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த நெல் இருந்திருக்கணும் அப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்கு. இது மூலமாக பார்த்திங்கன்னா உலகத்திலே பழமையான தொல்லியல் நெல் இதுதான் அப்படின்றது உறுதியாயிருக்கு. இது மூலமாக பழந்தமிழர்கள் சுமூகமாக கூடி வாழ்ந்து வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியுது. இதுவே அதுக்கு சாட்சி. தமிழருடைய வேளாண் அறிவியல் உத்திகளை பார்க்கும்போது அது நிறைய பணுவல்களில் நம்ம பார்க்குறோம். தமிழில் இருக்கக்கூடிய செவ்வியல் நூல்கள்லையும் வேளாண்மை தொடர்பான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதில் வேளாண் துறை சார்ந்த மரபு நுட்பங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. உழுதலில் ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் அவங்க பல நுட்பங்களை வேளாண்மையில் பயன்படுத்தியிருக்காங்க. தரிசு நிலத்தை பண்படுத்தி அதை விளைநிலமாக்கி அதை மண்ணை ஆழமாக உழுது பல முறை உழுது வித்துக்களை தேர்ந்தெடுத்து விதைத்து நீர் பாய்ச்சி எருயிட்டு காற்று அறுவடை பண்ணி அந்த தானியத்தை பாதுகாக்கிறது வரைக்கும் நமக்கு இலக்கியங்கள் செய்திகள் தெளிவாக இருக்குது. இதை வச்சு அவங்க அந்த காலத்துலேயே அறிவியல் அறிவோடு தான் வேளாண்மையை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் அந்த அறிவு கடைப்பிடிக்கப்பட்டு வருது. நிலத்தை ஆழமாக உழணும், மண் மேல் கீழாக புரள்ற மாதிரி பல முறை உழணும், அந்த மாதிரி உழுதால் நமக்கு நிறைய பயன் கிடைக்கும் அப்படின்ற தமிழருடைய வேளாண் நுட்பத்தை நம்ம பெரும் பாணாற்று படையில் 119வது பாடலில் வர நாஞ்சில் உடுப்புழுக முழுக்கொழு மூழ்க ஊன்றி, அதாவது நல்லா ஊன்றி உழணும், ஆழ உழணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஐங்குறு நூற்றில் 14வது பாடல் பல காலம் உழுதலால் பயன்படும் நிலம் போல், அதாவது பல முறை நம்ம உழவு செய்யும் போது அந்த நிலம் நல்ல பயனை தரும் அப்படின்ற இந்த பாட்டோட கூற்று மூலமாக அந்த காலத்திலேயே அறிவியல் அறிவோட பல நுட்பங்களை பயன்படுத்தி அவங்க வேளாண்மை செஞ்சுருக்காங்க. தமிழர்கள் தலை சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு நமக்கு புரியுது. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.